ரகர ரகர வாக்கியங்கள். எங்கள் சமையல் அறை பெரிதாக இருக்கும். மீன்கறி சமைக்கும் முறையை அறிய ஆவல் கொண்டேன். பாட்டி கூறியபடி நான் மட்சட்டியில் சமைத்தேன். அக்கா தக்காளி பழத்தை அரை பாகமாக வெட்டினார். தம்பி வண்ணத்தாளில் கரியின் படத்தை வரைந்தான். சட்டையில் கரைபடாமல் அப்பா கவனமாக வேலை செய்தார். கூரிய முனையைக் கொண்ட கத்தியை அம்மா பாதுகாப்பாக வைத்தார். தங்கை புளியை கரைத்து குழம்பில் ஊற்றினாள். சரியான ரகர ரகர சொல்லை அறிந்து எழுதுக. பழுத்த பழங்களை தாத்தா பறித்தார். வீரர்கள் சிலர் தங்களின் குதிரையில் சவாரி செய்தனர். எழுதிய கடிதத்தை அண்ணன் உறையில் போட்டார். ஆசிரியர் ஆற்றிய உரையை அனைவரும் ஆர்வமுடன் கேட்டனர். நெருப்பிலிருந்து தீப்பொறி வந்தது. கடையில் வாங்கிய பொரியை தம்பி விரும்பி உண்டான். பறவைகள் இரையை தேடிப் பறந்தன. வாழ்த்துக்கள் மாணவர்களே. தொடர்ந்து ரகர ரகர வேறுபாடு விளங்கும்படியாக வாக்கியம் எழுதி வாசியுங்கள். நாய் பூனையைக் கண்டு குரைத்தது. கடைக்காரர் பொருளின் எடையை குறைத்து தந்தார். தாமரை ஏரியில் பூத்திருந்தது. நாங்கள் பள்ளிப் பேருந்தில் ஏறினோம். சிங்கம் மரையை வேட்டையாடியது. சிறுவன் மரத்தின் பின் மறைந்து விளையாடினான். நரி விறகு குணம் கொண்டது. சமையற்காரர் விறகில் அடுப்பில் நுழைத்தார். தேவதை விறகு வெட்டிக்கு வரம் தந்தது. விவசாயிகள் நில வறட்சியால் பயிர் செய்ய முடியாமல் தவித்தனர். கராத்தே பயிற்றுனர் சீரிய முறையில் பயிற்சி வழங்கினார். முதலாளியின் சீரிய முகத்தைக் கண்டு தொழிலாளி பயந்தான். தாத்தாவின் தலை முழுக்க நரைத்தது. மணப்பெண் சூடிய மல்லிகையால் நரை வீசியது. செல்வந்தர் கொடை தந்ததால் துரை என அழைக்கப்பட்டார். என் அப்பா கடற்படை துறையில் பணிபுரிகிறார். என் குடியிருப்பு பகுதியில் கனத்த மாரி பெய்தது. இரட்டைச் சகோதரர்கள் குணத்தால் மாறி காணப்பட்டனர். பறவையில் உப்பு எடுக்கப்படுகின்றது. பறவை வானில் சிறகடித்து பறந்தது. அம்மா அழகான திரையை ஜன்னலில் மாட்டினார். சிற்றரசர்கள் திரை செலுத்தினர். தென்னந்தோப்புக்காரர் காய்ந்த தேங்காயை உரித்தார். மாணவர்கள் உரியில் தொங்கிய மண்பானையை உடைத்தனர்.